தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும், தனுசு ராசியில் பிறந்தவர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஜோதிடத்தில் 9வதான ராசியாக வரக்கூடியது தான் தனுசு. நவ கிரகங்களில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியுடைய சின்னம் வில். தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் எந்த விஷயத்திலுமே ஆர்வத்துடன் செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொண்ட இவங்க பிறருக்கு உதவுவதில், தொண்டு செய்வதில் ஆர்வம் கொண்டவங்க. இரட்டை இயல்பு கொண்டவர்களாக இருப்பதால் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலுமே முடிவு எடுப்பதில் சற்று குழப்பம் அடைவாங்க. தனுசு ராசியில் பிறந்தவர்களுடைய குணம் என்னவென்றால் பிறரின் மனதை புரிந்து கொண்டு அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்க. மிகவும் தைரியசாலி. கடினமான சூழ்நிலைகளை கூட பொறுமையாக கையாளக்கூடியவங்க. தங்களுடைய வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாகும் கடின உழைப்பாலும் முன்னேற்ற வேணும் என்று நினைக்கக்கூடியவங்க. குரு பகவான் ஆளக்கூடிய தனுசு ராசி என்பதால் இவர்களுடைய செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பாங்க. கல்வி, நிர்வாகம், மருத்துவம், ஆன்மீகம், அரசியல், நீதித்துறை போன்றவற்றில் சிறப்பாக செயல்படுவாங்க. பிறரின் மரியாதை, மதிப்பு பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சகல வித்தைகளையும் கற்றுத்தரக்கூடியவங்க. ஒரு ராசியை ஆள்வதால் கல்வி, புத்தகம், வியாபாரம், ஹோட்டல் தொழில் போன்றவற்றில் அதிக வெற்றி பெறக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க. இந்த ராசியில் சேர்ந்தவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பொறுமையுடன் உணர்வுகளை, அது மட்டும் இல்லாமல் உறவுகளை சிறந்த முறையில் கையாளக்கூடியவங்க. குடும்பத்தில் வெளியிலும் தங்களுடைய செல்வாக்கை பராமரிக்கக்கூடியவங்க. காதல் விஷயத்தை பொறுத்தவரை தனுசு ராசியினர் தன்னம்பிக்கை உரியவர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய இயல்பு மற்றும் இனியாமை பேச்சு இவர்களுடைய காதலில் நல்ல ஒரு நபராக செயல்பட முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர்களுக்கு நல்ல ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். மேசம், மிதுனம், சிம்மம், கன்னி, கும்பம், மீனம் இந்த ராசியினருடன் கடகராசிக்காரர்கள் மிகவும் நட்பாகும். நல்ல ஒரு திருமண பொருத்தமும் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு உரிய கல் புஷ்பராகும். இவர்கள் தங்களுடைய 23, 27, 32 வயதில் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைவாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பஞ்சபூத உறுப்பு அப்படின்னு பார்த்தா நெருப்பு. ராசியின் அதிபதி குரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியினுடைய தன்மை இரட்டை தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானால் கிடைக்கக்கூடிய பல மாற்றங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமானின் அருளால் பண வரவுக்கு குறைவு இருக்காது. குடும்ப சூழ்நிலைகளில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் தருவதாக இருக்குது. சிலருக்கு எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படக்கூடும். சகோதரர்கள் வகையில் தேவையற்ற சில பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுடைய மனதை சஞ்சலப்படுத்தும். தந்தையின் அன்பு, ஆதரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. வாழ்க்கையில் உங்களுக்கு நிதானமான அணுகுமுறை அவசியம். பிள்ளைகள் உதவிகரமாக இருப்பாங்க. அலுவலகத்தில் இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போது சற்று குறையக்கூடிய வகையில் இருக்குது. இதனால் மனதில் உற்சாகம் ஏற்படும். வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல இருக்குது. சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களுடன் கனிவான அணுகுமுறை அவசியம். குடும்பத்தில் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுமையுடன் கடைபிடிப்பது அவசியம். கணவனின் பிடிவாதமாக இருப்பாங்க. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பணவரவுக்கு குறைவு இருக்காது. குடும்ப சூழ்நிலைகளில் மகிழ்ச்சியும் உற்சாகம் தருவதாக இருக்குது. சிலருக்கு எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படக்கூடும். சகோதரர் வகையில் தேவையற்ற சில பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய மனதை சஞ்சலப்படுத்தும். தந்தையருடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. வாழ்க்கையில் நிதானமான அணுகுமுறை அவசியம். பிள்ளைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போது சற்று குறையலாம். இதனால் மனதில் உற்சாகம் ஏற்படலாம். உங்களை வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு வழக்கம் போல இருக்குது. சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களுடன் கனிவான அணுகுமுறை அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கணவர் பிடிவாதமாக இருப்பாங்க. விட்டு கொடுத்து செல்வது நல்லது.
இந்த காலகட்டம் முழுவதுமே தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மிகவும் உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் அழுத்தம் உண்டாகலாம், சில இடங்களில் பதட்டமாக இருப்பீங்க. உத்தியோக ரீதியாக சில உயர்வுகள் வரலாம், ஆனால் நினைத்த ஒரு காரியம் சற்று தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கும். பிள்ளைகளால் அமைதி உண்டாகும். அலுவலகத்தில் பாராட்டு கிடைச்சிருக்கு. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் வெற்றி உண்டாகலாம். புதிய திட்டங்கள் உங்களுக்கு வெற்றி பெற காலம் இது. குடும்பத்தினரால் உங்களுக்கு நிம்மதி உண்டாகும். பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் பொறுத்தவரை உங்களுக்கு எதிர்கால சேமிப்பில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் புகழும் செல்வாக்கும் நீங்கள் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் மிகவும் எதிர்பார்ப்போடு நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். கேது 9ல் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் தடையில்லாமல் வருமானம் கிடைக்கும். வியாபார விஷயத்தில் நீங்கள் அக்கறையாக செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளையும் ஆலோசித்து நீங்கள் செய்ய வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வில் அக்கறை செலுத்த வேண்டும். பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதமாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன், கலஸ்தரஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையுமே மிகவும் சரியாக நடக்க வேண்டும் என எண்ணுவீங்க. காரிய அனுகூலங்கள் உண்டாகும். சந்திரனுடைய சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த எதிர்ப்புகள் உங்களுக்கு வரலாம். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தன்னம்பிக்கை உண்டாகலாம். எப்படிப்பட்ட சிக்கல்களையுமே தீர்க்க வல்லமை ஏற்படலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது, அதன் மூலம் உங்களுக்கு மதிப்பு உயரும். அவசரப்படாமல் எதையுமே செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படலாம். கை நழுவி சென்ற ஆர்டர்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். வேலை தேடி இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கட்டளையிடக்கூடிய பதவிகள் கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு உறவு இருக்குது. பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளுமே தீர்க்க வல்லமை உங்களுக்கு உண்டாகலாம். கலைத்துறையில் எதிர்பார்த்த எதிர்ப்புகள் வரலாம். அரசியல் துறையில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரை சக மாணவர்கள் உதவி செய்வதன் மூலம் உங்களுக்கு மதிப்பு கூடும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சிருக்கு. நிதி நிலைமை சீர்படலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்க நீங்கள் பட்ட சிரமங்கள் குறையலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறைந்து காணப்படும். எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் மூலம் இருந்த மன வருத்தம் நீங்கி அவர்களுடன் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீங்க. எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கும். மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம். புதிய முயற்சிகள் தள்ளி போடுவது நல்லது. காரிய அனுகூலங்கள் ஏற்படும். உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை நீங்கள் கவருவீங்க. இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் உங்களுக்கு தீரும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய லாபம் வந்து சேரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்குது. தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர, நெய் தீபம் ஏற்றி வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான கிரக மாற்றத்தால் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன்கள் கிடைக்கலாம். குலதெய்வத்தை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். ராகு கேதுவால் எடுக்கக்கூடிய வேலை உங்களுக்கு வெற்றியாகலாம். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். உடல்நிலை ஏற்பட்ட பாதிப்பு விலகும். பெரியோர் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகலாம். புதன், வியாழன் அன்று அனைத்திலுமே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். தவறான நட்பில் இருந்த வெளியூர் செல்லக்கூடிய வகையில்
நீங்கள் மீண்டு வருவீங்க. உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.